வெல்கம் பேக் டு எம்ஆர் ராசா மீடியா யூடியூப் சேனல். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 2023ஆம் ஆண்டு நடந்த சில முக்கியமான உலக அரசியல் மற்றும் பொருளாதாரம் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்புறம் இராணுவ திட்டங்கள் பற்றியும் இராணுவ நடவடிக்கைகள் பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். அதில் முதற்கட்டமாக பார்த்திங்கன்னா இஸ்ரேல் காசா போர் மிக முக்கியமானதாக நடந்து கொண்டிருப்பது 2024 வரை தொடர்ந்து கொண்டிருப்பதும் எதிர்காலத்தில் இன்னும் நீட்டிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கக்கூடிய போர்களான இஸ்ரேல் காசா போர், அப்புறம் உக்ரைன் ரஷ்யா போர், அப்புறம் வடகொரியா தென்கொரியாவோட இஷ்யூ, அப்புறம் சீனா தைவானுடைய போர் பற்றி பார்க்க போகிறோம். அடுத்தது 2023 மிக முக்கியமான நிகழ்வு என்னென்னா அமெரிக்காவுடைய பொருளாதாரம். அமெரிக்கா ரிசெஷனில் போயிடுச்சு. ஸோ அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அப்புறம் ஈரான் ஈராக்கு சொல்லிட்டு நம்ம நிறைய நாடுகளுடைய அதாவது 2023 நடந்தக்கூடிய மிக முக்கியமான அனைத்து நிகழ்வுகளையும் பார்க்கலாம். வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இஸ்ரேல் காசா வார். இஸ்ரேல் காசா வாரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே பார்த்திங்கன்னா 3 வீடியோ நம்ம போட்டிருக்கோம். இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறோம். பார்க்காத நண்பர்கள் பார்த்துட்டு வந்துடுங்க. நம்ம ஏற்கனவே சொன்னது தான் இஸ்ரேல் காசா போரில் இஸ்ரேல் காசா பகுதியில் போர் தொடுத்துட்ருக்காங்க. ப்ளஸ் மேற்கு கடற்கரையில் போரை தொடுத்துருக்காங்க. நம்ம ஏற்கனவே அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி தான் எந்த ஒரு அரபு நாடுகளும் இஸ்ரேலுக்கு எதிராகவோ ஆதரவாகவோ மறைமுகமாக ஆதரவு கொடுக்குறாங்க. இஸ்ரேலுக்கு எதிராக யாருமே வெளிப்படையாக எதிர்ப்பு தெரிவிக்கல. நம்ம ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்டு தான் இந்த போர் தொடர்ந்து போயின்னு கொண்டு தான் இருக்குது. இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா ஹியூமனிடேரியன் கொரிடர் அதாவது உணவுப் பொருட்கள் போகிறதுக்கு தடை எல்லாமே எகிப்தோடைய ரஃபா கேட்டில் இஸ்ரேல் இராணுவம் செக் பண்ணி தான் அனுப்புது. அப்படி இருந்தாலும் குறிப்பிட்ட அளவுக்கு தான் அனுப்புகிறாங்க சொல்லிட்டு நிறைய கம்பெனிஸ்லாம் இருக்குது. இந்த நாள் வரைக்கும் இஸ்ரேல் காசா போர் இன்னமும் தொடர்ந்து கொண்டு தான் இருக்குது. இது இன்னும் மேலும் தொடர்ந்து கொண்டு தான் போகும். ஸோ அதில் பார்த்திங்கன்னா சில முக்கியமான தீர்ப்புகள் இருக்குது. குறிப்பாக 2024 நடந்திருக்கு இது. ஸோ அதையும் நம்ம பற்றி பார்த்துறோம். இப்போது இஸ்ரேல் போர்க்குற்றம் செஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா அதாவது தென்னாப்பிரிக்கா என்ன பண்ணாங்கன்னா இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படின்ற ஐசிஜேன்ற ஒரு ஆர்கனைசேஷனில் கேஸ் ஃபைல் பண்ணாங்க. ஸோ 2 தரப்பு வாதத்தில் முடிவு பண்ணிவிட்டு அதோட இறுதி தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அந்த தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இஸ்ரேல் போர்க்குற்றம் செஞ்சுருக்கு அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் ரஷ்யாவுக்கு தீர்ப்பு கொடுத்த மாதிரி ஐசிசி ரஷ்யாவுக்கு தீர்ப்பு கொடுத்த மாதிரி அதாவது புட்டின் போர்க்குற்றவாளி அவர் உடனடியாக கைது செய்யணும் அப்படின்ற மாதிரி இஸ்ரேலை போரை நிறுத்தும் அப்படின்னு நம்புகிறோம்னு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதாங்க உலகத்துடைய அரசியல். அதாவது மேற்குலக நாடுகளுக்கு எதிராகவோ ஆதரவாகவோ இருக்கக்கூடிய நாடுகளுக்கு மீது எந்த ஒரு ஆர்கனைசேஷன் அமைப்பும் இருக்காது, நடவடிக்கை எடுக்காது. அதாவது ஒரு சின்ன நம்ம ஒரு விஷயம் சொல்கிற பார்த்துக்கோங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. எந்த ஒரு அமைப்புக்கு யார் அதிகமாக நிதி கொடுக்குறாங்களோ அந்த அமைப்பு அந்த நிதி கொடுக்குறவங்களுக்கு எதிராக எப்பயுமே செயல்படாது. அப்படி செயல்பட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிச்சிங்கன்னா அது ரொம்ப கிரேட். ஆனால் உண்மையாகவே பார்த்திங்கன்னா நடைமுறை வாழ்க்கையில் எந்த ஒரு அமைப்புமே அதுமாரி செயல்பட முடியாது. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இப்போ இஸ்ரேல் காசா வாரில் ஐசிசி போர்க்குற்றம் புரிஞ்சிச்சின்னு சொன்னதுனால இஸ்ரேல் என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்கள நிதியை நிறுத்துகிறாங்க. ஐநாவுக்கு கொடுக்கக்கூடிய மனித உரிமைகள் ஆணையத்துக்கு கொடுக்கக்கூடிய நிதியை நிறுத்துகிறாங்க. ஸோ அதை இஸ்ரேல் நிறுத்துகிறாங்க. கனடா நிறுத்த போகிறோன்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. அமெரிக்கா நிறுத்திட்டாங்க. யூகேவும் நான் நிறுத்த போகிறோன்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. அடுத்த கட்ட விஷயமா பார்த்திங்கன்னா இந்த போர்க்குற்ற நீதிமன்றத்தில் தென்னாப்பிரிக்கா இஸ்ரேல் மட்டும் போர்க்குற்றம் செய்யலை, அதுக்கு துணையாக நின்றுட்டனும் ப்ளஸ் அமெரிக்காவும் போர்க்குற்றம் செஞ்சுருக்கு. ஸோ அவங்களுக்கு எதிராக நாங்கள் வழக்கு தொடர போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. இந்த ஒரு அறிவிப்பு கேட்டோன்னே அமெரிக்கா என்ன பண்ணுறாங்கன்னா நிதியெல்லாம் நிறுத்துகிறாங்க. அதாவது எங்களுக்கு எதிராக வழக்கு நீங்கள் தொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே பொருளாதார தடை போடுவோம், அப்படி தடை போட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முன்னேறி போகும்போது நாங்கள் என்ன பண்ணுவோம்னா அந்த அமைப்புக்கு நிதி கொடுக்குறோம். ஸோ அந்த அமைப்புக்கு நிதியே இல்லைன்னு பிறகு அந்த அமைப்பே கலைக்கப்படணும் போது அவங்க எப்படிங்க கேஸ் எடுப்பாங்க? ஸோ இதுதான் நடைமுறையான எதார்த்தம். ஸோ இந்த இஸ்ரேல் காசா வாரை பொறுத்த வரைக்கும் 24,000 மக்கள் அதாவது காசா பகுதியில் மரணம் அடைஞ்சிருக்காங்க. இது
இஸ்ரேலால் ஒப்புக்கொள்ளப்பட்டது ப்ளஸ் பாலஸ்தீன அரசாங்கத்தால் வந்து வெளியிடப்பட்ட தகவல். சரிங்களா? அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8000க்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா வெறும் பச்சிளம் குழந்தைகள், பிறந்த குழந்தை 15 வயசுக்கு உள்ளே இருக்கிறவங்க, இவங்கள தான் வந்து குழந்தைகளை நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஸோ அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இறந்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நடந்தக்கூடிய மிகப்பெரிய நிகழ்வு. இந்த போர் வந்து இன்னமும் நடந்துகிட்டு தான் இருக்குது. இஸ்ரேலை எதிர்த்து ஹமாஸும் அடிச்சுட்டு இருக்காங்க, ஹமாஸை எதிர்த்து இஸ்ரேலும் போயிட்டு தான் இருக்காங்க. ஸோ இஸ்ரேல் இன்னும் பதட்டம் இருக்க தான் செய்யுது. ஸோ இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேலுக்கு எதிராக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே அந்த பாகம் 3ல் வந்து தெளிவாக நம்ம சொல்லியிருக்கோம். அதை பார்க்காத நம்பருக்கு மறுபடியும் சொல்கிறேன். வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கு கொடுக்குறேன். அந்த 3 வீடியோ பாருங்கள். அந்த 3 வீடியோவில் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் காசா போர் எதனால் வந்தது நம்ம பேசியிருக்கோம், என்ன எது வரைக்கும் போகணும்னு பேசியிருக்கோம். ஸோ யாரெல்லாம் உள்ளே வருவாங்கன்னு பேசியிருக்கோம். நம்ம அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி ஹிஸ்புல்லா வருவாங்க, ஹேமனுடைய அவுத்திகள் வரும்னு சொல்லியிருக்காங்க, ஈராக் ரெசிஸ்டன்ஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க 3 பேருமே வந்து இன்டைரக்டாக உள்ளே வந்துட்டாங்க. குறிப்பாக அதில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அவுத்திகளை பார்க்க போகிறோம். சரிங்களா? ஏமன் நாட்டில் இருக்கக்கூடிய அவுத்திகள் சானாவை தலைமையகமாக கொண்டு வந்து இவங்க வந்து அவுத்திகள் வந்து செயல்படுறாங்க. ஸோ இந்த அவுத்திகளுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இஸ்ரேலுக்கு போகக்கூடிய அனைத்தையுமே ரெட்சி கடல் பகுதியில், அதாவது செங்கடல் பகுதியில் வந்து எல்லாமே வந்து தடுக்கிறாங்க. அதாவது எல்லாமே அவங்க எதை ஃபஸ்ட்டு தடுக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு சொல்லக்கூடிய இராணுவ உதவிகள், அப்புறம் வந்து கப்பல் வழியாக போகக்கூடிய எண்ணெய் வளங்கள். ஸோ இதெல்லாம் வந்து முதல்ல வந்து தடுக்கிறாங்க. ஸோ இஸ்ரேலுக்கு வந்து தடுக்கும்போது இஸ்ரேலை வந்து சில பலிநடுக்க கொடுத்தாங்க. ஆனாலும் இஸ்ரேலால் முழுமையாக வெற்றி பெற முடியல. ஸோ இஸ்ரேலுக்கு ஆதரவாக என்ன பண்ணாங்கன்னா அமெரிக்காவும் பிரிட்டனும் தந்து போர்க்கப்பலாம் அனுப்புகிறாங்க. ஸோ அமெரிக்காவும் பிரிட்டனும் வந்து இந்த போர்க்கப்பலை அனுப்பும்போது என்ன பண்ணுறாங்க, ஏமனுடைய ஹவுத்திகள் வந்து அவங்களுக்கு வார்னிங் கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து இது தடுக்கக்கூடாது, நாங்கள் வந்து இஸ்ரேல் வந்து பிணப்படுகொலையே நாங்கள் தடுக்கிறோம், நீங்கள் வந்து இதை தலையிடாதீங்கன்னு சொன்னாங்க. ஸோ அமெரிக்கா வந்து உலகத்துடைய நாட்டம் இல்லைங்களா? அமெரிக்காவும் பிரிட்டனும் வரலாறு என்ன சொல்லுது, நம்ம ஏற்கனவே 2 உலகப்போர் பார்த்துருக்கோம். ஸோ 2 உலகப்போர் நிகழ்வுகள் இருக்குது. நம்மளுடைய காணொலி இன்னும் நிறைய சில டீட்டெயில்ஸ்லாம் வந்து கொடுக்குறோம். இன்னும் எதிர்காலத்தில் வரும் வீடியோஸ்லாம் நிறைய வரும். கண்டிப்பாக அதில் வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் அமெரிக்கா வரும், பிரிட்டன் வரும். ஸோ அதாவது ஐநாவும் அந்த அமைப்பும், அதாவது ஐநா சபையும் 5 உறுப்பினரோட நாடுகளுடைய பட்டியல், அதை பற்றி நிறைய நம்ம காணொலி வந்துட்டு இருக்கோம். இப்போ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம், கொஞ்சம் உங்களுக்கு வந்து சீக்கிரமாக ரிலீஸ் ஆகிடும். ஸோ அமெரிக்கா வந்து உலகத்துடைய நாட்டாமல் அவர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ எப்படி வந்து என்னை தடுக்கிற பார்க்கலாம் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏமனுடைய அவுத்திகள் வந்து அசராமல் என்ன பண்ணிட்டாங்கன்னா அமெரிக்காவுடைய போர்க்கப்பல் மீது தாக்குதலை தொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் என்னென்னா அமெரிக்காவோட பாதுகாப்பு சாதனங்கள் உட்பட அனைத்து கப்பலோட தோல்வி அடைஞ்சு ஏமனுடைய அவுத்திகளை எதன ஏவுகணைகளில் வந்து கப்பல் வந்து அமெரிக்காவோட போர் கப்பல் மீதும் ஃபஸ்ட்டு வந்து வணிக கப்பலில் தாக்குனாங்க, போர்க்கப்பலில் தாக்குனாங்க. ஸோ இன்ன வரைக்கும் இந்த தாக்குதல் வந்து தொடர்ந்து கொண்டு தான் இருக்குது. ஸோ இதனால் என்ன பண்ணாங்கன்னா பிரிட்டன் வந்து வந்தாங்க. ஸோ பிரிட்டனுடைய போர்க்கப்பலே வந்து பார்த்திங்கன்னா ஏமனுடைய அவுத்திகள் வந்து அசலாமல் வந்து தாக்கிட்டாங்க. ஸோ அமெரிக்கா யூகேவும் தலையிட்டதுனால இப்போ வந்து பார்த்திங்கன்னா உலகத்தோட நாட்டாமையுடைய மிகப்பெரிய போர்க்கப்பல் எங்ககிட்ட தான் கப்பல் இருக்குது, ஆயுத பலங்கள் இருக்குது, படைபலம் இருக்குது, இராணுவ பலம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திமிரா சுற்றிட்டு இருந்தால் அந்த அமெரிக்காவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அடி கொடுத்தாங்க ஏமனுடைய ஹவுத்திகள். அதாவது அவங்களுடைய போர்க்கப்பலை வந்து தகர்த்திருக்காங்க, அதாவது தாக்கியிருக்காங்க, சதறப்படுத்தியிருக்காங்க. அமெரிக்கா வந்து வெளிப்படையாக சொல்லுவாங்க, நாங்கள் 50 ட்ரோன் வந்து சுட்டு ஊற்றணும், 6 ட்ரோன் சுற்றி விட்டணும். ஆனாலும் வந்து அமெரிக்காவோட போர்க்கப்பலில் வந்து இவங்க வந்து தாக்கி வச்சுருக்காங்க. இது வரைக்கும் 3 கப்பல் மீது தாக்குதல் நடத்தியிருக்காங்க. ஆனால் இவங்க வந்து எந்தெந்த கப்பல் மீது தாக்குதல் நடத்தினா சீனா கப்பல், பிலிப்பைன்ஸ் கப்பல், இவங்களாம் வந்து இவங்களோட கப்பலில் வந்து தாக்குதல் நடத்தலாம். ஏன்னா இவங்க எல்லாருமே இஸ்ரேலுக்கு ஆதரவாக குரலே கொடுக்கல. அவங்க வந்து நடுநிலைமையாக இருக்காங்க, இது பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இஸ்ரேல் காசா போடுறதுக்கு பார்த்திங்கன்னா ஏமனுடைய அவுத்திகள் வந்து ஹமாஸுக்கு மிகப்பெரிய அளவில் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ன வரைக்கும் தொடர்ந்து கொண்டு தான் இருக்குது. சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய கப்பலும் வந்து தாக்கப்பட்டதாக சொல்லியிருக்காங்க. ஆனால் உண்மையில் என்னென்னா அது இந்தியாவுடைய கப்பல் கிடையாது, இஸ்ரேலுக்கு போகக்கூடிய ஒரு கப்பல். இந்தியாவுடைய கேப்டன்ஸ் அந்த மாலுமிகள்லாம் வந்து உள்ளே இருக்கிறாங்க. ஸோ அதனால் இந்தியாவுக்கு சொந்தமான கப்பல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. ஸோ இறுதியாக அந்த கடைசி ஒரு அந்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பிரிட்டனுடைய ஒரு வந்து வணிக கப்பலை நேற்று வந்து தகர்த்துருக்காங்க. ஸோ அதில் வந்து என்ன இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஆயில் தான் இருந்தது. ஸோ இது வந்து யாரோட ஆயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யாக்கிட்டேருந்து வாங்கப்பட்டதாக சொல்கிறாங்க. என்னங்க ரஷ்யா மீது பொருளாதாரத்தை போட்டாங்க, நீங்கள் என்னங்க ஆயில் வாங்கிட்டீங்கன்னு சொல்கிறீங்க அப்படின்னு. இதுதாங்க உலக அரசியல்.
நம்ம வந்து அதாவது அவங்க எப்படி தடை போட்டிருக்காங்கன்னா ஐரோப்பிய யூனியன் ரஷ்யா கிட்ட ரஷ்யாவோட மண்ணில் போயிட்டு நாங்கள் எதுவுமே வாங்க மாட்டோம். ஸோ சிப்பில் இடையிலே வந்து கடலில் போயிட்டு ஷிப் டு ஷிப்பு இப்போ வந்து இப்போ இந்த வணிக கப்பல் இங்கே கடல்லே நிறுத்திட்டு அப்படியே ஆயிலை வந்து மாற்றிட்டா இவங்க வந்து வேறு நாட்டிலேருந்து வாங்கிட்டு வந்தோம்னு சொல்லிவிட்டு அவங்க நாட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ இது தாங்க பிளாக் மார்க்கெட்டு. ஸோ இப்படி தாங்க நடக்கும். ஸோ இந்த நிகழ்வுகள் வந்து பார்த்துருக்கு. ஸோ நம்ம இஸ்ரேல் காசா போகிற பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொடுத்துருக்காங்க ஐசிஜே கோர்ட் அந்த தீர்மானத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே பலனளிக்காது. நான் வெளிப்படையாகவே சொல்கிறேன். என்னங்க நீங்கள் இப்படி சொல்கிறீங்க அப்படின்லாம் கேட்காதீங்க. இஸ்ரேல் காசா போகிற பொறுத்த வரைக்கும் அது வந்து எந்த ஒரு இந்த ஐசிஜே கோர்ட்டோட தீர்ப்புலாம் வந்து எந்த ஒரு பலனுமே அளிக்காது. இது நம்ம வந்து எதிர்பார்க்கக்கூடியது தான். ஏன்னா இப்போ வந்து ஐசிஜேவோட இறுதி தீர்ப்பு நான் வந்து ஒரு இமேஜ் போடுறோம் பாருங்கள். அந்த இமேஜில் வந்து உங்களுக்கு லாஸ்ட்டாக வந்து பாருங்கள் ஐசிஜேவுக்கும் ஐசிசிக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. ஸோ நீங்களே பாருங்கள். அதெல்லாம் இங்கே பாருங்கள். இதுதான் வந்து ஐசிசி அதாவது இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எஸ்டாப்ளிஷ் நமக்கு அதெல்லாம் வந்து தானே யூஎன் ரிலேஷன்ஷிப் ஐச் கோர்ட் ஆஃப் யூஎன். இது வந்து நாட் பார்ட் ஆஃப் த யூஎன். ஐசிசி வந்து யூஎன்எஸ்சில் கிடையாது. அதாவது யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷனில் வந்து கிடையாது. ஸோ லொக்கேஷன் வந்து நெதர்லாண்டில் இருக்குது. எல்லாமே ரெண்டுமே ஒரே இடத்துல தான் இருக்குது. இதில் ஜூரிடிக்ஷன் வச்சுக்கோங்க யூஎன் மெம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் இருப்பாங்க. இதில் வந்து இண்டிவிஜுவல் தான் இருப்பாங்க. ஸோ டைப்ஸ் ஆஃப் கேசஸ்னால் லீகல் டிஸ்ட்ரிபியூட் ஸ்டேட்டு. அப்புறம் ஸ்டேட் மீன்ஸ் இங்கே வந்து ஒரு கண்ட்ரி டு இன்னொரு கண்ட்ரியில் வரும். ஸோ இவங்க தான் இருப்பாங்க. அப்பீல் இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒன்று இருக்குது. ஐசிஜே கோர்ட்டில் நோ அப்பீல். ஓகேங்களா. ஐசிசி கோர்ட்டில் வந்து அப்பீல் வந்து இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா யூஎன் கண்ட்ரோலில் இருக்குது. இதில் வந்து நம்ம வந்து இது வந்து பார்த்திங்கன்னா யூஎன் மெம்பர் ஸ்டேட்டில் தான் இருக்கும். ஸோ யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷனுக்கு போகும்போது இந்த கேஸை வந்து இவங்க என்ன தான் எதிர்வாக தீர்ப்பு கொடுத்துருந்தா கூட ஆக்சுவலி இவங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன்னொரு தீர்ப்பும் கொடுத்துருக்காங்க. ஹமாஸ் வந்து போரை வந்து நிறுத்தணும், இஸ்ரேல் வந்து போரை நிறுத்தம் நம்பலாம் அப்படி அதாவது நிறுத்தம்னு நம்புகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோர்ட்டோட தீர்ப்பு ரொம்ப வேஸ்ட்டு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஐசிஜே வந்து அப்புறம் யுனைடெட் நேஷன் மெம்பர் யூஎன் செக்யூரிட்டி கவுன்சிலாக வரும். ஸோ யுஎன்எஸ்சி செக்யூரிட்டி கவுன்சிலாக வரும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அமெரிக்காவும் பிரிட்டன் ஃப்ரான்ஸு 3 பேர் வந்து வீட்டோவை கொண்டு வந்து முடிச்சிடுவாங்க. அதாவது வீட்டோவை கொண்டுட்டு வந்து இந்த கேஸை வந்து இது தீர்ப்பு வந்து செல்லாதுன்னு சொல்லி அங்கேயே முடிச்சிடுவாங்க. ஸோ அதனால் பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு பெரிய ஒரு தீர்ப்பாலாம் நம்ம எடுத்துக்க முடியாது. ஸோ இது வந்து காசாவுக்கும் சரி இதெல்லாம் நியாயமாக நடக்காது. ஸோ இதுதாங்க நிலவரம். ஸோ இந்த தீர்ப்பு பற்றி நம்ம பார்த்துட்டோம். இவங்க வந்து இப்போ சவுத் ஆஃப்ரிக்கா வந்து மறுபடியும் யூகே அமெரிக்கா மறுபடியும் கேஸ் போடுறதுனால அதே இதுதான் ஃப்ரான்ஸு யூகே யூஎஸ் வந்து 2 பேர் வந்து வீட்டை கொண்டு வந்து தடுத்துருவாங்க. ஸோ அதுவும் மேலே ஒன்றும் பலிக்காது. அதாவது மேற்குலக நாடுகளை தவிர்த்து மற்ற நாடுகள் மீது போர் தொடுக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா வீட்டோட அதிகாரத்தை வந்து பயன்படுத்தி அவங்களுக்கு எதிரான தீர்ப்புகளை வந்து தடுத்துருவாங்க. சரிங்களா. உக்ரைன் ரஷ்யா போரை பற்றி நான் ரொம்ப பெருசாலாம் பேச விரும்பலைங்க. நம்ம ஏற்கனவே 4-5 வீடியோவில் வந்து பார்த்துட்டோம். நம்மளோட சீரிஸ் வந்து அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் வந்து கீழே கொடுக்குறேன். ஸோ அது எல்லாமே வந்து நம்ம வந்து நிறையா வந்து பார்த்துருக்கோம். ஸோ உக்ரைன் ரஷ்யா வார வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்னது தான். உக்ரைன் ரஷ்யா ஒன்று வந்து ரஷ்யா வந்து முழுமையாக கைப்பற்றணும், இல்லைனா உக்ரைனால் ரஷ்யாவை ஜெயிக்க முடியாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நடந்திருக்கிற நிகழ்வுகள்லாம் பார்த்திங்கன்னா ஆயுத உதவிகள்லாம் வந்து எல்லாமே நிறுத்திட்டாங்க. உக்ரைனுக்கு இப்போ ஜெர்மனி மட்டும் தான் உதவி கொடுப்பதா சொல்லியிருக்காங்க. ஜனவரி மாதம் தரம் சொல்லியிருக்காங்க. ஸோ அது எப்படியும் டிசம்பர் மாதம் ஆகிடுங்க. பெருசாக ஒன்றும் நிகழ்வுகள்லாம் கிடையாது. நம்ம ஏற்கனவே சொன்னது தான். அதே பகுதிகள் தான். நம்ம ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்போமா. ஸோ அதே நிகழ்வுகள் தான். உக்ரைன் ரஷ்யா போகிற பத்திரிக்கை ஒன்றும் பெருசாக கிடையாது. நேட்டோ படைகள் வந்து நேட்டோ நாட்டுள்ளே போய் தாக்குதல் நடத்தினா கூட வந்து பார்த்திங்கன்னா நேட்டோ வந்து ரஷ்யாவுக்கு எதிராக தாக்குதல் தொடுக்காது. ஆனால் அவங்க ரஷ்யாவுக்கு எதிராக தாக்குதல் தொடுக்க அவங்க திட்டங்கள் வச்சுருக்காங்க. அதாவது 2024 வந்திருக்கு. ஸோ 24 எலெக்ஷன் வருது. எலெக்ஷன் ஆட்சி மாறும்போது புட்டினுடைய ஆட்சி மாறிச்சு அப்படின்னா ஸோ அப்போ வந்து மக்களோட புரட்சின்னு சொல்லிவிட்டு அதாவது இப்போ புட்டின் இறந்தாலோ இல்லை புட்டினுடைய ஆட்சி இதெல்லாம் மாறிச்சு அப்படின்னாலோ கொஞ்சம் பிரச்சனைகள் வந்து சிவில் வார் அந்த வீக்னஸை பயன்படுத்தி அதாவது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு தலைவர் கிடையாது. ஸோ ஸ்ட்ராங்கான தலைவர் இல்லாத போது அந்த தலைவர் இல்லாத நாடு மேலே ஈஸியாக போர் தொடுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா. ஓகே. இப்போ நம்ம வந்து இந்த வீடியோவில் 2 வீடியோ அது பார்த்திங்கன்னா இஸ்ரேல் காசா போரை பற்றி பார்த்துருக்கோம், உக்ரைன் ரஷ்யா போரை பற்றி பார்த்துருக்கோம். ஓகே. இந்த வீடியோ வந்து நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ வந்து ரொம்ப லாங்காக போயிட்டு இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து நம்ம அடுத்தடுத்து போகக்கூடிய காணொலிகள் வந்து நம்ம வரும். நம்ம வந்து இது வந்து ஒரு 3 பார்ட்டாக வந்து வெளியிடலான்னு இருக்கோம்.